வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற முந்திரி சாகுபடி மொத்தத்தையுமே கூட்டுறவு முறையில் கொள்முதல் செய்து சந்தைப்படுத்தி அதன் மூலம் நிச்சயமாக பேக்கிங் செய்து அந்த பொருட்களை விருதாச்சலம் மையத்திலிருந்து அதை ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணா அந்த விவசாயிகளுக்கு அதனால பெனிஃபிட் வரும் அப்படிங்கறதையும் அந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அந்த கள ஆய்வுல பார்த்தோம்னா மதிப்பு கூட்டப்பட்ட அந்த முந்திரியினுடைய ரா மெட்டீரியல் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறும் பொழுது அதுல அதிகமான லாபம் இருக்கு. சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட்டுறவு அப்படின்னு பார்த்தாலே கடன் தள்ளுபடி தான். அந்த கடன் தள்ளுபடியை தான் விவசாயிகளும் ஏழை மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதும் நம்ம சொல்லியிருக்கோம். ரேஷன் கடைகள் எந்த ஊர்ல இல்லையோ அந்த ஊர்ல எல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில் நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகள கிராமங்கள ரேஷன் கடையிலயோ அங்க புதுசா ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்ல இருக்கு. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்ற இடத்துல எல்லாம் புதுசா நியாய விலை கடைகளை திறந்தாதான் அந்த கிராம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை இது போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். இதோட கூட மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த பயிர்களையும் நம்ம ரேஷன்ல தர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். நவதானிய பொருட்களையும் அந்த ரேஷன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கு. கொடுக்கிற பொருள் இடம் குறையாம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த மெஷின் இன்னைக்கு நான் விருதாச்சலத்திலே பார்த்திருக்கேன். அந்த எடை போடுற மிஷின் நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்கு. அந்த மிஷினரி எல்லாம் உடனடியாக சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். பயோமெட்ரிக்கே பல இடத்துல வேலை செய்யறது கிடையாது. அந்த பயோமெட்ரிக் இமிடியட்டா சரி செய்து பயனாளிகளுக்கு அது உதவி செய்யணும். இப்ப கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க எல்லாம் வராங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் எப்படி ஃபாஸ்டேக் கொடுக்கறாங்களோ அது மாதிரி ஃபாஸ்டேக் மாதிரி அவங்க துரிதமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு புதுசா ஒரு கார்டு அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் தரணும் அப்படின்றதும் நம்ம கேட்டிருக்கோம். நெல் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அதை உரிய கிடங்குகளில் பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் அது மக்களுக்கு விநியோகம் பண்ணும். ஒரு பக்கம் பார்த்தா அரிசி விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சம்பாவும் இல்ல. இன்னைக்கு சம்பா இது வரைக்கும் விளையல. ஏன்னா தண்ணி இல்ல.